சேலம் மாநகர மக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அணைமேடு பகுதியில் ரயில்வே மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த அணையின் சிறப்பம்சத்தை பற்றி விளக்குங்க. சேலம் மாவட்டத்தில் சேலத்திலிருந்து பாலப்பாடி, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை அருகே அணைமேடு பகுதியில் செல்கிறது. இந்த அணைமேடு பகுதியில் இந்த பிரதான சாலையின் குறுக்கே சேலம் விருதாச்சலம் ரயில் பாதை அமைந்திருக்கிறது. இந்த ரயில் பாதையில் தினந்தோறும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை செல்லக்கூடிய ரயில்களால் அவ்வப்போது அந்த ரயில்வே கேட் மூடப்பட்டு மிக நீண்ட தூரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். மிக ஏராளமான கல்லூரி வாகனங்களும் பேருந்துகளும் இருசக்கர வாகனங்களும் நின்று மீண்டும் அந்த ரயில்வே கேட் திறக்கப்பட்ட பின்னால் கலைந்து செல்வதற்குள் அதிக நேரம் எடுக்கும். இதனால் மிக நீண்ட காலமாக இந்த பகுதியில் இந்த ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும். ரயில்வே பாலத்திற்கு மேலாக ரயில்வே சாலைக்கு மேல் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வந்தது. இது தொடர்பாக கடந்த 2016ஆம் ஆண்டே இதற்கான முயற்சிகள் திட்டம் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த நிலம் கையகப்படுத்துதல், அதே போல திருமணி முத்தாற்றின் குறுக்கே இந்த பாலத்திற்கான தூண் அமைக்க வேண்டியது போன்ற பல்வேறு காரணங்களால் இது காலதாமதமானது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இந்த மீண்டும் இந்த பால வேலையானது வேகமாக கடந்த 2-3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. ஒரு 92 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பாலம் முழுமையாக வேலை நிறைவு பெற்று தற்பொழுது இந்த பாலத்தினை அமைச்சர் KN நேரு அவர்கள் தற்பொழுது ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் CM செல்வகணபதி மற்றும் சேலம் வடக்கு தொகுதி MLA ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மிக குறிப்பாக இந்த பாலத்தில் 2 புறங்களிலும் அந்த சுவரிலேயே செடிகள் அமைத்து மின் விளக்குகள் அமைத்து ஒரு புதுமையான முறையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாளடைவில் இந்த செடிகள் வளர்ந்து அந்த பாலத்தினுடைய சுவர்கள் முழுவதும் செடிகளாக காட்சியளிக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக இந்த சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் இந்த பாலம் திறக்கப்பட்டிருப்பதனால் தற்பொழுது சேலம் மாநகரில் வெகுவாக போக்குவரத்து நெரிசல் குறையும். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.